நண்பா, நீங்கள் அதிகாலை நேரம் எந்திரிக்கிறீங்க, ஒரு மோட்டிவேஷனாக எந்திரிச்சு ஒரு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறக்கு உட்காருங்க. அரை மணி நேரம் நல்லா ஃபோக்கஸாக தான் போயிட்டுருக்கு அந்த ஒர்க்கு. டக்குன்னு மொபைல் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நேராக நம்மளை ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கு கொண்டு போகும். அப்படி கொண்டு போகிற என்ன பண்ணணும்னா டைம் எடுக்கும். அதாவது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு ஸ்வைப் பண்ணிட்டே போவீங்க. டக்குன்னு பார்த்தா அந்த நாளோட எண்டிங் வந்துடும். திரும்பவும் நைட்டு ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணி தூங்க முடியாமல் யோசிப்பீங்க, அடடா எனக்கு நாளை வேஸ்ட்டாக போச்சுன்னு. திரும்பவும் நாளைக்கு காலையில் எழுந்திருப்பீங்க, மோட்டிவேஷனாக எழுந்திரிச்சு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. திரும்பவும் அதே கணக்கு தான், அப்படியே ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை தடுக்க என்ன பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளோவை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோன்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஆறில் நீரோட்டம் வந்து ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்குது, எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒர்க்கில் மூழ்கிட்டிங்கன்னா, நீங்கள் வாட்டுக்கு அந்த ஃப்ளோ மூழ்கி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் தோணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கேம் எடுத்து வச்சுக்காரிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் அந்த கேமில் ஜெயிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வேலை, நல்லா கம்ஃபர்டபுளான வேலையை கூட. அதே மாதிரி தான் உங்களோட ரெகுலர் ஒர்க்கு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கன்னியூஸாக போகிற ஒரு ஆறோட நீரோட்டத்தில் வந்து எப்படி டேம் கட்டி பிளாக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களோட ஃப்ளோ பிளாக்கர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து கன்னியூஸாக பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ குறுக்கே வந்த கவுசிக்கதே உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அதுதான் உங்கள் ஃப்ளோ பிளாக்கர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்படி அவாய்ட் பண்ணாலே உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. அதை நீங்கள் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜெயித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நீங்கள் காலையில் எழுந்துச்சி 90 செகண்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஒர்க்கில் உட்காந்துடணும். அப்படி உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் அதிகாலை நேரத்தில் வந்து என்றைக்கும் பிரெயின் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணி உட்காந்துக்குவோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒர்க்கு கன்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் பவர்ஃபுல் பர்சன்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கவுங்க துறையில் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம துறையில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம ஒரு கோலை செட் பண்ணணும். நம்ம கோலை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சைக்கிளில் போகிறோன்னு வைங்க. இதுதான் நம்ம போய் சேர இருந்தால் நம்ம கோல் செட்டிங்கு. நம்ம சைக்கிள் எடுக்கிறோம், சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக போகிறோம். நேராக போகையில் குறுக்க கல்லுக முள்ளுக ஏதாச்சும் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை லைட்டாக பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். இல்லைன்னா நம்ம மேடாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவோம். பள்ளமாக இருக்கையில் வந்து நம்ம ஸ்பீடை கம்மி பண்ண முயற்சி பண்ணுவோம். இந்த மேடு பள்ளம், இந்த கல் முள், இதுதான் நம்ம ஃப்ளோ ட்ரிகர், அதாவது ஃபீட்பேக் மாதிரி. நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான் உங்கள் ஒர்க்கில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருந்தால் நம்மளால் வந்து நேர்த்தியே அதை வந்து முடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணால் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஒரு ஃபீட்பேக் வர மாதிரி நினச்சிக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய போகிற ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடாது, கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை ரொம்ப ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக இந்த ஒர்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் நீங்கள் உங்களால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகி நீங்கள் அந்த ஒர்க்கை பாதியிலே கைவிட தோணும். அப்போ என்ன பண்ணால் உங்களோட மேக்ஸிமம் ஸ்கில்லை விட மோர் தென் 5% டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒர்க்கை சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களாலே அந்த ஃப்ளோவை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ளோ சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4 ஸ்டேஜ் இருக்குது: ஸ்ட்ரகிள், ரிலீஸ், ஃப்ளோ, ரெக்கவரி. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஸ்டேஜை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரகிள் ஸ்டேஜில் நம்ம எக்கச்சக்கமான ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட பீட்டா வேவ்ஸ் ஆக்டிவேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சைக்கிளில் எப்படி ஓட்டும்போது பிரேக் அமுத்துவீங்க, பெல்ல வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜும் போகும். இங்கே வந்து என்ன ஆகுன்னா உங்கள் பிரெயின் ஓவர்லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரிலீஸ் ஸ்டேஜ். இந்த ரிலீஸ் ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா உங்கள் ஓவர்லோட் ஆன பிரெயினை ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட்டோவில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன வாக் போகலாம், இல்லை ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஹார்டான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் ஓவர்லோடு கம்மியாகும், நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரிலீஸ் ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா நீங்கள் எடுக்கிற அந்த 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஃப்ளோ ஸ்டேட்டை பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் வந்து உங்கள் பிரெயின் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஸ்பீடில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோவாக இருக்கும். இந்த பிரெயின் இப்போ ஸ்டேஜில் தான் பிரெயினில் வந்து ஹார்மோன்ஸ் நிரம்பி வெளியும். அதாவது டோப்பமைன், செரட்டோனின், நெரோட்ரோலைன் இது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த 4th ஸ்டேஜ் ரெக்கவரி. இந்த ரெக்கவரி டைமில் என்ன ஆகுன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சிருப்பீங்க.
முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பிரெயினில் இருக்கிற ஆக்சிடோசின் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓவர்லோடும் இருக்காது, உங்கள் பிரெயின் வந்து ரெஸ்ட்டு தேட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் ஒரு டீப் ரெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.